சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஆபத்துக்களை மட்டும்தான் ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மகர ராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க. வேலை செய்யற இடத்துல வேலைக்காரனா இருப்பாங்க, முதலாளியா இருக்க வேண்டிய இடத்துல முதலாளியா இருப்பாங்க, குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா குடும்ப தலைவனா இருப்பாங்க, குழந்தைகள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளாவே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்பப்போ மாத்திக்குவாங்க. எந்த ஒரு சூழல்லையும் இவங்க தேவையில்லாம டென்ஷனே ஆக மாட்டாங்க, இவங்களும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. இவங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் டென்ஷன் இல்லாம பாத்துக்குவாங்க. கூலா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல சனி பகவான் இந்த ராசியோட அதிபதி அப்படிங்கறதால இவங்க யார்கிட்ட பழகினாலும் சரி 100% உண்மையா பழகுவாங்க. ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னாலும் 100% உண்மையா நேசிப்பாங்க. பொய்யா இவங்களுக்கு பழகவும் தெரியாது, பொய்யா நேசிக்கவும் தெரியாது. யார்கிட்டயுமே பாசம் காட்டுற மாதிரி இவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது. அதே போல இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களோட அன்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. யார் கூட வேணாலும் சண்டைக்கு போவாங்க, யாரை வேணாலும் பகைச்சுக்குவாங்க. ஆனா இவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சாகர வரைக்கும் இவங்களால அந்த துரோகத்தை மறக்கவே முடியாது. எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி இவங்க அந்த துரோகத்தை மன்னிக்கவும் மாட்டாங்க. கடைசி வரைக்கும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு துரோகம் செஞ்சவங்களை எந்த ஒரு சூழல்லையும் இவங்க திரும்பவும் சேர்த்துக்கவே மாட்டாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒருத்தங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சாகர வரைக்கும் அவங்களை இவங்க எதிரியா மட்டும்தான் பார்ப்பாங்க. அது தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தம்பி தங்கைகளாகவே இருந்தாலும் சரி, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எதிரியா மட்டும்தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்கள மன்னிக்கவும் மாட்டாங்க. அவங்க செஞ்ச துரோகங்களை இவங்க மறக்கவும் மாட்டாங்க. அதே சமயம் இவங்க கனவுல கூட யாருக்கும் துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தன்னை நம்புறவங்களுக்கு 100% உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி தன்னை நேசிக்கிறவங்களை இவங்க எந்த ஒரு சூழலையும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. தன்னை நேசிக்கிறவங்களுக்காக எந்த தியாகத்தை செய்யறதுக்கும் இவங்க தயாரா இருப்பாங்க. அதே சமயம் இப்படி அளவு கடந்து கள்ளம் கபடம் இல்லாம நேசிக்கிறதாலேயே பெரும்பாலான நேரங்கள்ல மகர ராசிக்காரங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பாங்க, நிறைய துரோகிகளை சந்திப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த துரோகிகள் மூலமா பண இழப்புகளை சந்திப்பாங்க, நிறைய அவமானங்களை கூட இவங்க கட்டாயமா சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா மகர ராசிக்காரங்களோட சொந்த பந்தங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க அவங்க மேல உசிரையே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க ஓடி ஓடி போய் உதவுவாங்க. அவங்க ஏதாவது மனக்கவலையில இருக்காங்க அப்படின்னாலும் ஆளா ஓடி போய் ஆறுதல் சொல்றது மகர ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. எந்த ஒரு சூழல்லையும் அவங்க கவலைப்பட்டா நமக்கு என்ன, அவங்க கஷ்டப்பட்டா நமக்கு என்ன அப்படின்னு இவங்க ஒதுங்கி போகவே மாட்டாங்க. ஆனா மகர ராசிக்காரங்களோட சொந்த பந்தங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இவங்க மேல பெரிய அளவுல பாசம் எல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களோட தேவைகளுக்கு மட்டும்தான் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட தேவைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களை கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யறது மூலமாவே மகர ராசிக்காரங்க நிறைய அவமானங்களையும் சந்திப்பாங்க. திடீர் பண இழப்புகளையும் கட்டாயமா சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி கள்ளம் கபடம் இல்லாம மற்றவங்களை நேசிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில தற்சமயம் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில இருக்கிற குரு பகவான் வரக்கூடிய அக்டோபர் 9ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைய போறார். அன்னையில இருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 116 நாட்களுக்கு அவர் வக்ர கதியிலேயே ரிஷபராசியில சஞ்சாரம் பண்ண போறார். குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு 50% அளவுக்கு நல்ல விதமான யோகங்களையும் நல்ல விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதே சமயம் மீதம் இருக்கிற 50% அளவுக்கு பாதிப்புகளையும் ஒரு சில ஆபத்துகளையும் கட்டாயமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால மகர ராசிக்காரங்க இது வெறும் வக்ர பயிற்சி தானே அப்படின்னு நினைச்சு கடந்து போகாம இந்த காலகட்டத்துல ரொம்பவே எச்சரிக்கையாவும் இருக்கணும், கவனமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றங்களை குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும்.
தொழில்ல தொடர்ந்து தோல்விகள் தான் வந்துகிட்டு இருக்கு, நஷ்டங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு, பண இழப்புகள் தான் வந்துகிட்டு இருக்கு, லாபமே வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல கண்டிப்பா லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட தொழில்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது படிப்படியா கிடைக்க ஆரம்பிக்கும். வெறுப்புல தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்க கூட விருப்பத்தோட தொழிலை கவனிக்கக்கூடிய காலகட்டமா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கும் புதுசா வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 116 நாட்களும் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்க போகுது. ஒரு சில எதிர்பாராத வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகளை நீங்க கச்சிதமா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உத்தியோகத்துல ரொம்ப பெரிய நிலைமையை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட இந்த வக்ர பெயர்ச்சி பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்யற இடங்கள்ல இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகளை குறைக்கும். மன அழுத்தம் இல்லாம மன மகிழ்ச்சியோட நீங்க உங்க வேலைகளை செய்யக்கூடிய காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயும் முக்கியமா அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் நமக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க 2 மடங்கு எஃபர்ட்டை போட்டு வேலையை தேட வேண்டியிருக்கும். நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அற்புதமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கையில அல்வா மாதிரி வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே சமயம் குரு பகவான் மகர ராசிக்கு விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் வக்ர நிலையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைகள் அப்படிங்கறத ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஈகோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு முட்டல் மோதல் உருவாகும். ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்காது. அதுலயும் முக்கியமா ஏற்கனவே உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது, சண்டை சச்சரவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாமே 2 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால குரு பகவான் வக்ர கதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த 116 நாட்களும் மகர ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அளவுக்கு அதிகமான கவனத்தை செலுத்துங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு சரியான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியோ அவங்கள குத்தி காட்டுற மாதிரியோ பேசாதீங்க. முக்கியமா உங்களோட சொந்த பந்தங்கள் கிட்ட அவங்கள விட்டு கொடுத்து பேசாம இருந்தீங்க அப்படின்னாலே பெரிய அளவிலான பிரச்சனைகள் வராம உங்களால தவிர்த்துக்க முடியும். அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த வக்ர குரு பயிற்சி ஒரு சில பாதிப்புகளை மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படுத்துமே ஒழிய எந்த வகையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. முக்கியமா வயிறு சம்பந்தமான பாதிப்புகள், சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள், சிறுநீரகத்துல கற்கள் ஏற்படுற மாதிரியான பாதிப்புகள், தலைவலி, தலை சுற்றல், திடீர் மயக்கம் இந்த மாதிரியான பாதிப்புகளை கூட இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமான தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் குழப்பத்தை ஏற்படுத்தி மன நிம்மதி இல்லாத ஒரு சூழலை கட்டாயமா ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.